கூட்டு துவா என்பது தொழுகையின் பின் மாத்திரம் கூடாதா அல்லது எப்பொழுதுமே கூடாதா? அப்படி என்றால் நம்ம சூரத்துல் ஃபாத்திஹால ஆமீன் சொல்வது எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது அத்வா உல் ஜமாய், கூட்டாக துவா கேட்டல் அப்படி என்கின்ற ஒரு அம்சம் நம்ம ஹதீஸ்கள்லையோ குர்ஆன்லையோ பார்க்குற நேரத்தில் அந்த மாதிரியான அதாவது நம்ம இன்றைக்கு புரிஞ்சு கொண்ட கூட்டு துவா என்ற அமைப்பில் நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த அமைப்பில் இருந்ததாக நம்ம எந்த விதமான அடிப்படையும் காண முடியவில்லை. ஒருத்தர் நம்ம 2 பேர் இருக்கிறோம், நீங்கள் ஒரு துவா சொல்கிறீங்க, அல்லாஹு தாலா கபூலாக்கணும்னு நான் சொல்கிறேன், ஆமீன்னு நான் சொல்கிறேன், தக்கபல் அல்லாஹு துவா அல்லாஹ் கூட துவா கபூலாக்கட்டும்ன்ற இது தவறு கிடையாது. ஆனால் இன்றைக்கு கூட்டு துவா என்று நடைமுறைப்படுத்துகின்ற இந்த சூறா, இந்த வடிவம் இருக்குது, தொழுகை போகிற இமாம் உட்காந்து மோமுமெல்லாம் உட்காந்து அவர் துவா கேட்கும் வரைக்கும் வெயிட் பண்ணி எல்லாரும் அவர் துவா கேட்கறதுக்கு ஆமீன் சொல்லி அவர் துவா முடிச்சோன்னே இவர் துவா முடிச்சுட்டு எழுப்பி போகிற இந்த முறை இருக்குது. இப்படி ஒரு கூட்டு துவா உண்டு ரசூலுல்லாஹ் காலத்தில் இருக்கல. இது தொழுகையிலேயாக இருந்தாலும் சரி, ஒரு வீட்டில் சாப்பிட்டு முடிஞ்சு எல்லாரும் உட்காந்துட்டு இப்போ இமாம் துவா ஓதுவார்னு அவர் துவா கேட்க எல்லாரும் கையை தூக்கி எல்லாரும் ஆமீன் சொல்லி அதுக்கு பிறகு அந்த இடம் கலைகிற மாதிரியான ஒரு முறை இருக்கல. அது எந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, எதுலையுமே இருக்கல. அதே போல 5 நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது 5 நேரம் குனூத்து நாசிலா ஓதினார்கள், அதாவது பிரச்சனைக்கான குனூத் ஓதினார்கள் என்ற ஒரு செய்தியில. அப்ப பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் சொன்னார்கள் என்ற ஒரு செய்தி வரும் அந்த தொழுகையில. இந்த ஹதீஸ் சஹீஹா வைஃபான்றது இரண்டாவது அம்சம். அங்க ஆமீன் சொன்னார்கள் என்றதை நம்ம எப்படி எடுக்கணும்? குனூத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ கேட்டார்கள், பின்னால் உள்ளவர்கள் ஆமீன் சொன்னார்கள். எனவே அதாவது 5 நேர பிரச்சனைக்காக ஓதப்படுகின்ற குனூத்தில் ஆமீன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா என்ற மசாலாவோடு அது முடிஞ்சிடும். அந்த 5 நேரம் குனூத் ஓதுறதுல ஆமீன் சொன்னாங்கிறதுக்காக வேண்டி எல்லா இடத்துலையும் குனூத் ஓதி ஆமீன் சொல்லலாம், எல்லா இடத்துலையும் துஆ கேட்டு ஆமீன் சொல்லலாம் என்ற எந்த விதமான செய்திகளும் இல்லை. அதுபோல தொழுகையில வலல்லாலினுக்கு பூரா ஆமீன் சொல்றோம் கேட்டா இதுல சொல்ற மாதிரியா சொல்றோம்? ஹிதன ஸிராத்தல் முஸ்தகீம் ஆமீன், அதே போல இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் ஆமீன் அப்படியா சொல்றோம்? வலத்தாலீன் என்ற சொல்லுக்கு போறோம் நம்ம ஆமீன் என்று சொல்றோம். அப்ப எந்த அடிப்படையில் அது சொல்றோம்? தஷ்ரீ. எங்களுக்கு ஏற்கனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இமாம் வலத்தாலீன் என்று சொன்னால் நாங்க ஆமீன் என்று சொல்லணும் அப்படி என்று சொல்ற அந்த சுன்னாவை காட்டி தந்திக்கிறாங்க, அதை நம்ம செய்யறோம். இதோடு அது முடிஞ்சிருதே தவிர எல்லா இடங்களுக்கும் இது ஆதாரம் என்றது இல்லை. எனவே நம்ம வேற வேற ஹதீஸ்கள்ல எங்கேயுமே காண முடியல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அத்வாஉல் ஜமாஇ அங்கீகரிச்சதாகவோ செய்ததாகவோ காண முடியவில்லை. இவங்க என்ன செய்யறாங்கன்னு சொன்னால், இப்போ ஒரு மனிதர் துஆ கேட்கிறார், என்ன பாரக்கல்லாஹு ஃபீக், அல்லாஹு தஆலா உங்களுக்கு பரக்கத் செய்யட்டும். நான் சொல்றேன் தகப்பல் அல்லாஹு துஆக், அல்லாஹ் உங்களுடைய துஆ ஏத்துக்கலட்டும் அல்லது ஆமீன் அப்படி என்றேன். உடனே அப்ப இது கூட்டு துஆ தானே என்றாங்க. இது கூட்டு துஆன்னா அப்படி கேட்டுட்டு போங்க. இப்படி கூட்டு தொழுகையில சலாம் கொடுத்து முடிஞ்சு இமாம் எழும்பி அல்லாஹு தஆலா எங்கள் எல்லாருக்கும் பரக்கத் செய்யணும் பேசி வெளியே வராரு. நீங்க ஒரு ஆள் எழுப்பி சொல்றீங்க என்னது அல்லாஹ்வோட துஆ கபூலாகட்டும், இதா கூட்டு துஆ, நீங்க விளங்குற கூட்டு துஆ இதானா? இல்ல, அப்படி ஒரு கூட்டு துஆ விளங்கல. இவங்க எப்படி விளங்குறாங்கன்னா, அப்படி இமாம் உட்கார்ந்து திரும்பி இமாம் ஒரு துஆ கேட்பாரு, அவரு பின்னால் உள்ளவங்க எல்லாம் கையேந்தி அதே நேரத்தில் ஆமீன் சொல்லி வெளியாகுவாங்க. எனவே கூட்டு துஆ என்ற இந்த ஒன்று பித்அத் என்றதுல சந்தேகமே கிடையாது. ஒரு மனிதர் 2 பேர் பேசிக்கிட்டு போற நேரத்தில் 2 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கிற நேரத்தில் அவர் ஒரு அல்லாஹ் திடீரென அவர் எதேர்ச்சியாக வரக்கூடிய துவா என்ன அல்லாஹு தஆலா உங்களுக்கு ரஹ்மத் செய்யட்டும் என்று சொல்ற நேரத்தில் நான் அல்லாஹு தஆலா உங்களோட துவா கபூலாக்கட்டும் என்று சொல்றது இது வேற. கூட்டு துவா என்று இன்றைக்கு நடைமுறையில் உள்ள இது விஷயங்கள் வேற. ஒரு சபையிலேயோ ஒரு சாப்பாட்டு சபையிலேயோ ஒரு தொழுகை சபையிலேயோ ஒரு மஜ்லிஸ்லேயோ எல்லாம் முடிஞ்சு கேட்க ஆமீன் சொல்றது என்ற முறை பில் அது ஜும்மாவாக இருந்தாலும் கூட இமாம் துவா கேட்கறதுக்கு கீழே உள்ளவங்க ஆமீன் சொல்றதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இல்லை. எனவே எல்லா வகையிலையும் கூட்டு துவா என்றது பித்அத் என்றதுல சந்தேகம் கிடையாது.